ஆக ராஜதந்திர ரீதியிலே சந்திரியாவினாலே பிரபாகரனை எதுவும் செய்துவிட முடியவில்லை, ஏமாற்ற முடியவில்லை. உறுதியாக நின்றார். இன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவர் தயாராயிருக்கிறார். அவரே சொன்னாரே, பிரபாகரன் ரொம்ப தெளிவாக சொன்னார், நாங்கள் தமிழீழம்தான் எங்களுடைய லட்சியம், அதை அடைவதற்காகத்தான் எண்ணற்ற தியாகங்களை நாங்கள் செய்திருக்கிறோம், போராடி வருகிறோம். ஆனால் அது வேண்டாம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், பிளீஸ் கிவ் அஸ் எ வயபிள் ஆல்டர்னேட்டிவ், இதற்கு ஈடாக ஒரு மாற்று திட்டத்தை நீங்கள் கொடுங்கள், நாங்கள் பரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றுதானே பிரபாகரன் சொல்லுகிறார். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அது புரியவில்லையா? வெளிப்படையாகத்தானே சொல்கிறார், give us a viable alternative. ஈழம் இல்லை என்றால் அதற்கு ஈடாக என்ன கொடுக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்றுதானே கேட்கிறார். நாங்கள் பிரிவினைவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். என்ன குண்டுச்சட்டியில் உட்கார்ந்து கொண்டு நீ சொல்வது? இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்கள் கேட்கிறார்கள், அதற்காக போராடுகிறார்கள். சிங்களர்களும் அவர்களும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை அது. நாங்கள் பிரிவினைவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வீர்களானால் நீங்கள் யார்? அதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற பிரிவினையை முதல்ல ஒழியுங்கள். நீங்க தமிழ்நாடு காங்கிரஸிலே 10 கோஷ்டி, இப்போது தமிழ் மாநில காங்கிரஸிலே 9 கோஷ்டி, 10 9 சேர்ந்து 19 கோஷ்டியாக போகிறது. நீங்கள் என்னால் வெட்கம் இல்லாமல் பேசுகிறீர்கள். அரசியல் ஞான சூனியங்களாக இருந்து கொண்டு இதை போல உளர்வதை தயவு செய்து நிறுத்துங்கள். காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை இருக்கிறது. இந்த ஞான சூனியங்களினாலே அந்த மரியாதையும் அதல பாதாளத்துக்கு போய்விடும். அந்த மக்கள் என்ன கேட்கிறார்கள், எதற்காக போராடுகிறார்கள் என்பது உங்களுக்கு புரிய வேண்டாமா? காங்கிரஸ் கட்சியின் மாபெரும் தலைவியாக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் எதற்காக விடுதலை புலிகளுக்கும் மற்ற போராளி குழுக்களுக்கும் ஆயுத பயிற்சி கொடுத்தார், ஆயுதம் கொடுத்தார் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த ஆயுதங்கள் எல்லாம் சோடாபாட்டும் கல்லும் தான். எதற்காக அந்த அம்மையார் ஆயுதம் கொடுத்து இவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வைத்தார்? ஒவ்வொரு கட்டத்தையும் நான் அறிவேன். உளவுத்துறையின் மூலம் இந்த பயிற்சி அளிப்பது என்று இந்திரா காந்தி முடிவு செய்த போது பிரபாகரன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். இன்றைக்கு அதிகாரிகள் வந்து சந்தித்தார்கள் என்னை. பிரபாகரனுக்கு சொல்லுங்கள், இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னார். விவரம் புரியாமல் நானும் அதைத்து போய் பிரபாகரன் அவர்களை சென்று சந்தித்தேன். சென்னையில் இருக்கிறார். என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீர்கள், ஏன் வருவதை வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரு பதில், அவர் வயதிலே எவ்வளவு இளையவராக இருந்தாலும் எவ்வளவு தீர்க்கமாக சிந்திக்கிறார் என்பதை எனக்கு உணர்த்திட்டு அவர் சொன்னார், அண்ணா, எதற்காக இவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் அது எங்களுக்கு தெரிய வேண்டும். எங்களை கொண்டு அங்கே ஜெயவர்த்தனாவை மிரட்டி ஜெயவர்த்தனாவை இவர்கள் காலில் விழுவதற்கு பயிற்சி கொடுக்க விரும்புகிறார்களா, அல்லது நாங்கள் எங்கள் நாடு பெறுவதற்கு துணையாக நிற்பதற்கு பயிற்சி கொடுக்கிறார்களா? இந்த கேள்விக்கு விடை தெரியாத வரையிலே நான் அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்பு இருந்த நிலைமையில அன்றாடம் சாப்பாட்டுக்கே அவர்களுக்கு கஷ்டம். இதில் ஆயுதம் வாங்குவது எப்படி, பயிற்சி பெறுவது எப்படி? பிற போராளி குழுக்கள் பயிற்சி பெற்று வந்து விட்டால் இவர்களை ஒழிப்பதற்கு முயற்சி செய்வார். இவ்வளவெல்லாம் இருந்தும் கூட அவர் நெஞ்சுரத்தோடு முடியாது என்று சொன்னார். அதுதான் பிரபாகரன். அதற்கு பின்னால் நான் மதிப்புக்குரிய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அப்போது நான் அவர் கட்சியிலே இல்லை, வெளியே வந்து விட்டேன்.
நான் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், வேறொரு கட்சி வைத்திருக்கிறேன். அவருக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஈழத்தமிழர்களின் உண்மையான விடுதலை இயக்கம் விடுதலை புலிகளின் இயக்கம்தான். அந்த இயக்கத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதனாலேயே உங்கள் நோக்கம் நிறைவேறாது. நீங்கள் தயவு செய்து இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவருக்கு நான் எழுதினேன் கடிதம். நான் விலகி வந்த பின்னாலும் கூட அவர் மிக்க அன்பு கொண்டிருந்தார். எந்த கடிதம் நான் இது மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்காக எழுதினால் உடனுக்குடன் பதில் வரும் அவரிடம். அவர் உடனடியாக அங்கே டெல்லியில் இருந்த மிகப்பெரிய உளவதிகாரி ஒருவரை இங்கே சென்னைக்கு அனுப்பினார். அவர் வந்து என்னை சந்தித்தார். அதன் பிற்பாடு அவரை அழைத்துக் கொண்டு போய் பிரபாரனை சந்திக்க வைத்தேன். அதே கேள்வியை பிரபாரன் அவரிடமும் கேட்டார். நீங்கள் வந்து வெளிநாட்டு அமைச்சரை சந்தியுங்கள், அவர்தான் இதற்கு விளக்கம் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு வெளிநாட்டு அமைச்சராக நரசிம்மராவ் அவர்கள் இருக்கிறார்கள். பிரபாரனை அழைத்துக் கொண்டு அவர் டெல்லிக்கு போனார். அங்கே நரசிம்மராவும் அவரும் சந்தித்து பேசினார்கள். பிரபாரனுக்கு உறுதி கொடுக்கப்பட்டது, விளக்கம் அளிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் தான் விடுதலை புலிகள் இந்திய ராணுவம் அளித்த பயிற்சிக்கு ஒப்புக்கொண்டு போனார்கள். இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நண்பர்களுக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அருமை நண்பர்களே, இந்த பிரச்சனை ஏதோ விளையாட்டு பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனை லட்சக்கணக்கான மக்களின் உயிர் பிரச்சனை, வாழ்வு பிரச்சனை. இதில் தயவு செய்து விளையாடாதீர்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு பின்னணி இதில் இருக்கிறது. விடுதலை புலிகளின் வரலாற்றிலே எவ்வளவோ சோகரமான கட்டங்களை எல்லாம் தாண்டினார். ஜவஹர்லால் நேருவின் காலத்திலிருந்து உலகத்தின் எந்த நாட்டிலே விடுதலை போராட்டம் நடந்தாலும் அதற்கு ஆதரவாக, அதற்கு துணையாக இந்தியா நின்றிருக்கிறது, குரல் கொடுத்திருக்கிறது சர்வதேச அரங்குகளிலே. ஆனால் முதல் முறையாக ஜவஹர்லால் நேருவின் பேரன் காலத்திலே இந்திய ராணுவம் இன்னொரு நாட்டின் விடுதலை போராட்டத்தை அடக்குவதற்காக அனுப்பப்பட்டது. இந்திய ராணுவத்தின் அட்டூழியத்தின் விளைவாக 7000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்திலே நான் அங்கே சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன், ரகசியமான சுற்றுப்பயணம் செய்தேன். எந்தெந்த கிராமங்களிலே இந்திய ராணுவத்தின் அட்டூழியங்களுக்கு இரையானவர்களின் குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் சென்று அவர்கள் அழுது புலம்பிய காட்சிகளை நேரிலே பார்த்து வந்தவன் நான். எனக்கு தெரியும். பிரபாகரனின் உற்ற தோழர்கள், ஆரம்பம் முதல் கூடவே இருந்தவர்கள், முக்கியமான தளபதிகள் குமரப்பா, புலேந்திரன் உள்பட 12 பேர் இந்திய ராணுவத்தினாலே உயிர் தியாகம் செய்ய வேண்டி நேர்ந்தது. பிரபாகரனுக்கு எவ்வளவு மனவேதனை ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் சகித்துக் கொண்டு தன்னுடைய அருமை தோழன் கிட்டு அவர்களை சர்வதேச கடல் பகுதியிலே இந்திய கடற்படை சுற்றி வளைத்து பிடித்து, அதன் காரணமாக கிட்டுவும் அவருடன் இருந்த தோழர்களும் உயிர் தியாகம் செய்து கொண்டார்களே. இந்த வேதனை எல்லாம் பிரபாகரனுக்கு இல்லாமல் இருக்குமா? நமக்கே எவ்வளவு வேதனை இருக்கிறது. அவருடனே இருந்து உண்டு பழகி எத்தனையோ களங்களில் உடனின்ற தோழர்களின் அந்த பிரிவு அவரை எவ்வளவு பாதித்திருக்கும். அவருடைய மக்கள் 7000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே, எவ்வளவு துடித்திருப்பார் அவர். அவ்வளவே வைத்துக் கொண்டு அவர் இப்போது சொல்லுகிறார் பாருங்கள். அவருடைய பேட்டியிலே சொல்லுகிறார், இந்திய அமைதிப்படைகள் எவ்வளவு கொடுமைகள் இழைத்த போதிலும் எங்கள் மக்கள் இப்போதும் இந்தியாவை நேசிக்கிறார்கள். இந்திய துணைக்கண்டத்துடனான எங்கள் உறவு கலாச்சார ரீதியானது. தெற்காசிய வல்லரசு